Welcome to Chuti Cootie Stories. ஒவ்வொரு இரவும் கடிகாரம் நள்ளிரவை அடைந்தவுடன் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. வீடுகளின் கூரைகளை கடந்தும் மேகங்களை தாண்டியும் ஒரு வெள்ளி ரயில் வானத்தில் பறந்தது. அதன் சக்கரங்கள் தடத்தில் சுழலவில்லை, அவை நட்சத்திர தூசிகளால் பிரகாசித்தன. இதுவே கனவு ரயில். சில அதிர்ஷ்டசாலி குழந்தைகள் மட்டுமே கண்டுபிடித்த ரகசியம். ஒரு அமைதியான இரவில் ஆரின் என்ற சிறுவன் விழித்தபடி படுத்திருந்தான். தூக்கம் வரவில்லை. திடீரென்று மெதுவான விசில் ஓசை காற்றில் கேட்டது. ஆர்வமாக அவன் ஜன்னலை திறந்து பார்த்தான். ஆச்சரியமாக நிலவின் அருகே குளிரும் ரயில் மிதந்து சென்றது. வாசல்கள் பொன்னிற ஒளியில் திறந்தன. யோசிப்பதற்குள் ஆரின் அதற்குள் ஏறினான். ரயிலின் உள்ளே அதிசயங்கள் நிரம்பியிருந்தன. மிதக்கும் தலையணைகள், ஒளிரும் கனவு விளக்குகள், நில ஒளியால் செய்யப்பட்ட பிஸ்கெட்டுகளை பரிமாறும் சிறிய நட்சத்திர உயிர்கள். மற்ற குழந்தைகள் புன்னகையுடன் கையை அசைத்தனர். கனவு ரயிலுக்கு வரவேற்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் சீக்கிரமே ரயில் குலுங்கி நடுங்கத் தொடங்கியது. விளக்குகள் திகைத்தன. நட்சத்திர தொப்பி அணிந்த உயரமான கனவு நடத்துனரை காணவில்லை. அவரின்றி ரயில் பாதையை விட்டு விலகி கெட்ட கனவுகளின் உலகத்திற்கு பாய்ந்தது. குழந்தைகள் பீதியடைந்தனர். ஆனால் ஆரின் ஆழ்ந்த மூச்சு விட்டான். நாம் பயப்படக்கூடாது என்று துணிவாகச் சொன்னான். கனவுகள் வழிநடத்தப்பட வேண்டியவை. அவன் நடத்துனரின் இருக்கையில் அமர்ந்தான். ரயில் விசில் அடித்தது. நட்சத்திர ஒளியால் பளபளக்கும் கட்டுப்பாடுகள் அவன் கைகளின் கீழ் பிரகாசித்தன. அவர்கள் எல்லோரும் சேர்ந்து கனவு ரயிலை அதிசய நிலைகளில் செலுத்தினர். சாக்லேட் நதிகள் ஓடும் இனிப்பு மலைகளை கடந்து, இறகுகள் கொண்ட பூனைகள் மிதக்கும் மேக நகரங்களை தாண்டி, மலர்கள் திறந்தவுடன் விண்மீன் கூட்டங்கள் ஒளிரும் நட்சத்திர தோட்டங்களின் மேல் பாய்ந்து. ஆனால் பின்னர் நிழல்கள் வந்தன. முன்பக்கம் கருமை மூட்டம் சுழன்றது. அது கெட்ட கனவு கொடுமையின் நிலம். விசித்திர உயிர்கள் சிசுத்து ரயிலை நோக்கி கைகளை நீட்டின. ஆரின் இதயம் துடித்தது. அவனுக்கு பாட்டியின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. கெட்ட கனவுகள் என்பது பேய் வேடமிட்ட பயம் மட்டுமே. துணிவுடன் ஆரின் ரயிலின் ஆழத்தில் மறைந்திருந்த நம்பிக்கை கைப்பிடியை இழுத்தான். இயந்திரம் பொன்னிற ஒளியில் வெடித்தது. நிழல்களை விரட்டி அடித்தது. கனவு ரயில் மேலும் உயர்ந்து முந்தையதை விட பிரகாசமாக பளபளத்தது. இறுதியில் காணாமல் போன நடத்துனர் திரும்பி வந்தார். நன்றாகச் செய்தாய் ஆரின் என்று அவர் புன்னகையுடன் சொன்னார். கனவுகள் எப்போதும் துணிவுள்ளவர்களுக்கே சொந்தம் என்பதை நீ நினைவூட்டினாய். விடியற்காலையில் கனவு ரயில் ஒவ்வொரு குழந்தையையும் அவர்களின் படுக்கைக்கு திருப்பி அனுப்பியது. ஆரின் விழித்தெழுந்த போது காலை சூரியன் அவரது ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தது. அவனது தலையணையில் ஒரு சிறிய வெள்ளி டிக்கெட் இருந்தது. அதில் எழுதப்பட்டிருந்தது, நீ நம்பினால் கனவு ரயில் எப்போதும் திரும்பி வரும். அந்த நாளிலிருந்து ஆரின் அறிந்தான், ஒவ்வொரு கனவும் எடுக்கப்படுவதற்காக காத்திருக்கும் மற்றொரு சாகசம்தான் என்று. Please subscribe our channel for more kids story videos. See you soon with another magical tale.